வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2-3 பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அதுவும் என்னோடய வீடியோவில் இருக்குது. என்னோடய சேனலில் இப்போ செக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு தனியா எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு கல்பாசி கடையில் விற்கும், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் நான். அதுக்கடுத்து பட்டை வந்து ஒரு 4 மெலிசான பட்டை 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 4, 3 ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு பிரிஞ்சி இலை வந்து நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஜாதி பத்திரின்னு ஒன்று இருக்கும், அதில் அரை தான் போடணும். இது அன்னாச்சி இலை, அன்னாச்சி பூ, அதை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒரு 2 எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி வந்து முழுசாக இருந்ததுன்னா 2 துண்டு சின்ன இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு கூடவே கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே சேர்த்து தண்ணியாக அரைச்சி மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மைய அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இது மசாலா எடுத்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதை ஒரு பக்கம் இப்போ மசாலா பொருளை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஆயிலும் சரி நெய்யும் சரி நம்ம அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம தண்ணியோடு கொஞ்சம் ஆட் பண்ணால் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா அடுப்பில் காஞ்சிரட்டும். இப்போ காஞ்ச பிறகு நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்க நெய்யை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கடையில் வச்சுருந்து வாங்கின நெய்யாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே செஞ்ச நெய்னால இன்னும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கரண்டி அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் ஆகி நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிட்டு இருக்குது எண்ணெய். ஒரு நல்லா சூடான பிறகு தான் நம்ம வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும், உங்களுக்கு அடி பிடிக்காமையும் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் 2 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பொடியாக நறுக்கிறதுக்கு நான் மீஷோ ஆப்பில் நான் ஒரு சாப்பரை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்ப கம்மியான விலையும் கூட. அதை வந்து நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. சின்னதாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை சட்டுன்னு முடிஞ்சிருது. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி எதுக்குனாலுமே ஈஸியாக எனக்கு சட்டுன்னு முடிஞ்சிருது வேலை. இந்த சாப்பர்னால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கம்மி விலையும் கூட, உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது அது வந்து நல்லா குட்டி குட்டியாக இருக்கனால சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அப்படி வதங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் எப்போவுமே உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன் நான். 2 வெங்காயம் 2 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயமும் சரி தக்காளியும் சரி சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும்.
நல்லா வதங்கி வந்தால் தான் அதோட பிரியாணி டேஸ்ட்டோட உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி உங்களுக்கு. எப்போவுமே பிரியாணிக்கு வந்து நல்லா எல்லா பொருளுமே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ வந்து அதில் கூட வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மசாலா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் வெளியே வரும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்ம அடுத்த பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் போய் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி பாருங்கள் தனித்தனியாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு வெளியே. இப்போ வந்துட்டு நம்ம இதில் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். எப்போவுமே வந்து மஞ்சத்தூள் அவ்வளோவா ஆட் பண்ணக்கூடாது. மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூனு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கூடவோ குறைச்சலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மசாலா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தனித்தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனு நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் 2 கிளாஸ் அளவு தான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1/4 கிலோ சிக்கனையும் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டா அந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் அதில் சேர்ந்து நல்லா உங்களுக்கு வாசம் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து 1/2 கப்பு போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்னதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது கூடவே தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் அந்த மசாலா கறி எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் பெரட்டி விட்டுட்டே இருங்க. அப்படியே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா தயிர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது, எண்ணெய் வெளியே வருது பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் அளவு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்ததுனால 2 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஏற்கனவே நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம கரெக்டாக 2 கிளாஸ் அளவு தான் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக ஆட் பண்ண போகிறதில்ல, கம்மியாகவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக 2 கிளாஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தயிர்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏற்கனவே தண்ணி இருந்ததில்ல, அதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. மெஷர்மெண்ட் அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பதம் சூப்பராக வரும் உங்களுக்கு. அரிசியும் நல்லா சூப்பராக மலர்ந்து வரும். அரிசி நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பெப்பர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன், காரம் கொஞ்சமாக வேணுன்றதுக்காக. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி வந்து நான் 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன் அரிசி. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ அரிசி எல்லாத்தையும் தண்ணியே இல்லாமல் ஆட் பண்ணிக்கிறேன் நான். தண்ணி இல்லாமல் அரிசி ஆட் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட அந்த மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கிண்ட போகிறது கிடையாது. ஸோ இப்போவே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசியும் சிக்கன் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறோம். புதினா ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் எடுத்து வச்சுருக்கேன் நான் வாஷ் பண்ணி. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொத்தமல்லி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தான் போதும் இதுக்கு. ஸோ இதுவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாமே. ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்களா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நான். அந்த ஆவி வர வரைக்கும் அந்த ஹை ஃப்ளேமில் இருக்கும். நம்ம விசில் போட்ட உடனே நம்ம லோ ஃப்ளேமில் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு நிமிஷம் போல் உங்களுக்கு ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் விசில் போட்டாச்சு. விசில் போட்டு நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுறேன். மிதமான சூட்டில் 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் விசில் முடிஞ்சு எடுத்து பார்க்குறேன். எப்படி மலர்ந்துருக்கு பாருங்கள். அரிசி எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒன்று கூட உடையவே இல்லை. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி டேஸ்ட்டும் சரி அளவும் சரி எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் பாராட்டு நல்லா கிடைக்கும். பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.